சினிமா பயணம் வரத்துக்கு முன்னாடி என் லைஃப்லாம் ரொம்ப கேவலமாக இருந்தது. சொல்லிட்டீங்க. ஏன்னா அவர் வந்து சீன் இந்த மாதிரின்னு சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஒவ்வொரு வாட்டி அந்த மாதிரி அவர் சொல்லி நம்ம இந்த மாதிரி பண்ணல அப்படின்னா, மாரிமுத்து சார் இறந்துட்டாரு, எதிர்நீச்சல் நடிச்சார், அவர் தான் டைரக்டர் அந்த படத்துக்கு. வடிவேல் சரி இப்படி குட்டி சோத்து மேலே அப்படி உட்காந்துக்கிட்டு டைலாக் பேசிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் அப்படி போனோன்னே அவரை பார்த்துட்டு சார் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வணக்கம் சொன்னேன். டே பங்காளி பங்காளி, அப்புறம் சுமதி வந்துட்டான். இன்னைக்கு நம்ம கூட வந்து யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சொல்லவே தேவையில்ல, அக்கா பேரை சொல்லவே தேவையில்லை நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அக்காவை இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி ஸ்ட்ரைட்டே நம்ம உள்ள போயிடலாம். எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பார்த்த உடம்ப பார்த்தாவே தெரியல எப்படி இருக்கிறாங்க. மஜாவா இருக்குக்கா, எனக்கு நல்லாவே தெரியுதுக்கா. எப்படி போகுது ஒர்க்கெல்லாம்? நல்லா போகுது, சூப்பரா போயிட்டு இருக்கு. உங்க சினிமா பயணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க லைஃப் எப்படி இருந்துச்சு? சினிமா பயணம் வரத்துக்கு முன்னாடி என் லைஃப்லாம் ரொம்ப கேவலமா இருந்தது. சொல்லிட்டீங்க. என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அது அவ்வளோ கஷ்டப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன். சினிமான்றது என்னன்னு தெரியாது அப்போ ஏன்னா சின்ன பிள்ளைலாம் எனக்கு சினிமா கொண்டு நிறைய ஆசை. பெற்றவங்களாம் அதெல்லாம் விடமாட்டேன்னு விட்டாங்க, சினிமாக்கெல்லாம் நீ அது போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னார். எனக்கு சொந்த ஊர் சேலம். அங்க அந்த வெள்ளி பற்ற அந்த கொலுசு வேலை அங்க தான் செய்யறாரு. அண்ணா சொன்னாருங்களா அது மாதிரி அங்க அந்த வேலை. அப்ப சின்னதுல இருந்தே நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு ஏஜ் அட்டன் பண்ற வரைக்குமே அந்த வேலை செஞ்சேன். அங்கேதான் ஃபுல்லா அந்த வேலை செஞ்சு அப்புறம் இது பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்டுங்கிட்டலாம் சொல்லுவேன், என்னாலாம் சினிமாவில் போனால் நல்லா இருப்பேன், எனக்கெல்லாம் நடிக்க நல்லா தெரியும் அப்படின்லாம். அப்போ வந்து ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஒரு ஊரில் ஒரு திருவிழா போட்டாங்கன்னா பின்னாடி போய் நாங்கள்லாம் அப்படி ஆடி ஆடி காமிச்சிக்கிட்டு ரொம்ப காமெடி பண்ணுவோம். அப்பயே ரொம்ப அராஜகம் பண்ணுவோம். தெரியுது, கண்டிப்பா நடந்திருக்குன்றது எனக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நம்ம எடுத்திருக்கோம், அது எல்லாமே பாய்ஸ். அவங்களுக்கு ஓகே வந்திருக்காங்க, கஷ்டப்பட்டோம்ப்பா, போட்டோஸ் எல்லாம் கொடுத்து இது போன பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கோம், அதெல்லாம் ஓகே. ஒரு பெண்ணு சினிமாக்கு வராங்க அப்படின்ன பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சுத்தி சுத்தி வர ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பா மீடியாக்கு போற அதோட மோசமானாச்சு, மீடியாக்கு போனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்திருக்கும். எத்தனையோ இதுல நாளை மீறி வந்திருக்கேன். ஒரு சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே நம்ம பண்ணி கூட சினிமாக்கு போயிடலான்ற மாதிரியும் தாட்லயும் இருக்காங்க. உண்மை, அது நடக்கிறது உண்மைதான். அது யாருமே இப்ப எல்லா லைன்லயுமே இந்த மாதிரி இருக்கும்போது சினிமாவில் இருக்காதுங்களா? எல்லா லைன்லயுமே ஒரு ஆபீஸுக்கு போங்க, ஒரு எந்த வேலைக்கு போங்க, எல்லா வேலை ஒரு வீட்டு வேலைக்கு போங்க, எந்த வேலைக்கு போனாலும் அந்த மாதிரி இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம சினிமா திரையில ஒரு கேமரால ஒரு முகத்தை காமிக்கிறோம் அப்படின்ற போது அது இன்னும் கொஞ்சம் இதாதான் இருக்கும். கன்ஃபார்ம். ஓகே. பாத் வந்து எப்படி கரெக்டா சூஸ் பண்ணீங்க, நம்ம இதுக்குள்ள போலாம், இப்படி பிடிக்கலாம், ஒரு காமெடி ஆக்டரா ஆகணும் அப்படின்றதெல்லாம் எப்படி உங்களுக்குள்ள வந்துச்சு? அதெல்லாம் வந்து என்னமோ சொல்லுவாங்களே வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடுப்பனை. நான்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜூனியர்ஸை தான் போய்கிட்டு இருந்தேன். ஒரே ஒரு படத்துல ஐயா படம், ஐயா படத்துல போய் ஹரி சார் டைரக்டரு, அதுல வடிவேல் சாரு இவங்கெல்லாம் இருக்காங்க, இவரு சரத் சார் ஹீரோ. அப்போ அந்த படத்துக்கு நானும் கூட்டம் கும்பலாக தான் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து உலக அழகியே ஒரு 4-5 பேர் வருவாங்க. அந்த உலக அழகியில நான் ஒருத்தி வருவேன். அந்த நிறைய இதெல்லாம் நகை மாட்டிக்கிட்டு அப்படி வரக்கல. அவரு வடிவேல் சார் பார்த்து நல்லா காமெடி பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாரு. மனோகர் அண்ணா, கிரேன் மனோகர் அண்ணா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்து கை கொடுக்க வருவாரு. அதெல்லாம் ரொம்ப அது ஒரு காமெடி. அதுக்கப்புறம் தான் நிறைய நான் காமெடியா வந்தேன். இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுத்தவங்களே வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இது மாதிரி டைலாக் பேச சொல்லும் போது எப்படி அவர் முன்னாடி நம்ம பேசுறது அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாங்க. நீங்க போட்டு விளாசுறது அந்த மாதிரிலாம் அது ஏன்னா அவர் வந்து சீன் இந்த மாதிரின்னு சொல்லுவாரு, இந்த மாதிரி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். ஒவ்வொரு வாட்டி அந்த மாதிரி அவர் சொல்லி நம்ம இந்த மாதிரி பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணு சுமதின்னு கூப்பிட்டு சொல்லுவாரு. இல்ல சார் நீங்க எங்க நான் எங்க சார் அப்படிங்கும் போதெல்லாம் இல்ல நீ அது கண்டிப்பா பண்ணி ஆகணும், அப்பதான் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த கண்ணு படம் பாத்தீங்களா? இந்த இவரு மாரிமுத்து சார் இறந்துட்டாரு, எதிர்நீச்சல் நடிச்சாரு, அவர் தான் டைரக்டர் அந்த படத்துக்கு. அந்த படத்துல நானும் ஒரு ஜூனியர் 5 பேர் ஒரு குண்டு குண்டா வேணும் வடிவேலு காம்பினேஷன் பேசிக்கிட்டாங்க. நடிகர் சங்கத்துல இருந்து நாங்க போறோம். நடிகர் சங்கம் வந்து போகல, நான் போயிட்டு குற்றாலம் அந்த படம் எடுத்தது. நாங்க போக்கல, அங்க போயிட்டு இப்ப ரூமுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிட்டு அங்க லொக்கேஷன் போறோம். வடிவேல் சரி குட்டி சோத்து மேல அப்படி உட்காந்துக்கிட்டு டைலாக் பேசிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு, சீன் பாத்துக்கிட்டு இருக்காங்க.
நான் அப்படி போனோன்னே அவரை பார்த்துட்டு சார் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வணக்கம் சொன்னேன். வணக்கம் சொன்னோன்னே அவர் உடனே வந்து அவர்கிட்ட டைரக்டர் சார்கிட்ட, சார் அப்படியே பங்காளி பங்காளி அப்புறம் சுமதி வந்துட்டான் அந்த சீனை அவருக்கு கொடு, ரெடியா எடுத்து வச்சிட்டாங்க. அவன் நல்லா பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஸ்பாட்ல போய் அந்த சீன் பண்ணேன் நான். முன்னாடி எல்லாம் அதுக்கு முன்னாடி பாக்கல அவர் எதுவுமே வந்து அதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த ஐயா படத்துல பண்ணதுக்கு அப்புறம் குண்டக மண்டகான்னு ஒரு படம் பண்ணேன் அவரு கூட. குண்டக மண்டகான்னு ஒரு ஆப்ப கடைக்காரி, இவரும் பார்த்திபன் சாரும் ஒரு அம்பாஸ்டர் கார்ல வருவாங்க. வேற ஒருத்தர் பையன் வந்து சின்ன பையன் டயர் வண்டி உருட்டி விளையாண்டுக்கிட்டு வருவாங்க. அந்த டயர் வண்டி வந்து அது என் ஆப்ப கடை மேல விழுந்துரும். இவங்க 2 பேரும் அம்பாஸ்டர்ல இருக்கலாம். அவரு டயர் தான் போதுன்னு சொல்லி நிறுத்தி அப்படி மாதிரி நிறுத்த மாட்டேன்னு வந்து ஆப்ப கடையில விழுந்து அவரை இழுத்து போட்டு அடிச்சு அப்ப பேசுவேன். அந்த இது பிடிச்சி அதுக்கப்புறம் தான் அவர் கூட படம் வரிசையா பண்ணேன். அந்த குண்டக மண்டகா பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து. ஆமா, இப்ப காமெடி இதெல்லாம் ஓகே, அதுல தூக்கி போட்டு மிதிக்கலாம் ஓகே. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் வந்து போலீஸ் கான்செப்ட் தானே யோசிப்பாங்க. ஆள் பல்கா இருப்பார், ரவுடி கெட்டப் தூக்கி போடு, அதுக்கு தூக்கி போடு அப்படிதானே இது பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய இப்பயும் வந்து ஏதாச்சும் அப்ரோச்சஸ் வந்திருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி ரவுடி கெட்டப்ல நிறைய பண்ணிருக்கேன். அதான் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வருது. ஏன்னா முதல்ல அப்ப வந்து இப்போதைக்கு இன்னும் நான் பண்ணல. இப்ப காமெடியா தான் 2 படம் போய்கிட்டு இருக்குது. பண்பட்டு டேம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் சம்போ சிவசம்போன்னு ஒரு படம் செந்தில் சார் கூட காமெடி, அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. டப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இன்னொரு படம் தேனாண்டப்ளின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், காமெடி தான். ஓகே. சடனா வந்து எல்லாமே டவுன் ஆயிட்டு எங்கேயுமே வாய்ப்பு இல்லாத டைத்துல எல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த நேரத்துல தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த கொரோனா டைம் எல்லாம் வந்து சாப்பாட்டுக்கே இல்லாம நாங்க அந்த கொரோனா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகலே நாங்கெல்லாம் ஊருக்கு போயிட்டோம். வீட்டெல்லாம் பூட்டிட்டு நாங்க ஊருக்கு போயிட்டோம். ஊருக்கு போய் அங்க ஒரு 3 மாசம் அங்க இருந்தோம். 3 மாசத்துக்கு அப்புறம் தான் நாங்க இங்க வந்ததே. என்ன வேலை பார்த்துட்டு? வேலை எந்த வேலையும் இல்ல. அவங்க மாமியார் அங்க இருக்காங்க, அவங்க கிட்ட இருக்கிற காசை வாங்கி நாங்க சாப்பிட்டுக்கிட்டு. சரிக்கா, இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ்னு ஏதாச்சும் இருந்திருக்கும்? கண்டிப்பா. அது என்ன? அந்த கண்டிப்பா நாங்களாம் வந்த புதுசுல சினிமாவுக்கு வந்த டிவி சீரியலுக்கு போயிருக்கிறோம். டிவி சீரியல் ஃபர்ஸ்ட் போயிருக்கிறோம். அப்பதான் நாங்களாம் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கிற தட்டை புடுங்கி எரிஞ்சிருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே. ஏன் அப்படி? என்ன நீங்கெல்லாம் இப்ப நேத்து வந்துட்டு இப்ப உங்களுக்கு எல்லாம் ஷூட்டிங் சொல்லியிருக்காங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு நாள் இருக்கோம். அதை தூக்கி எறிஞ்சது வந்து கூட வந்து வேற ஆர்டிஸ்ட் அப்படிலாம் எரிஞ்சிருக்காங்க. அப்புறம் இப்ப வடிவேல் சார் கூட காமெடி நிறைய பண்றதுலயும் அதுலயும் நிறைய இதா இருக்கும். அதையும் எல்லாம் தாண்டிதான் வரணும். ஆஃப் கேமராக்கு பின்னாடி நிறைய ரகலாம் பண்ணுவீங்களா? முன்னாடியே வந்து நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோம், பின்னாடிலாம் எப்படி இருக்கோம், அதுல ஏதாச்சும் நீங்க சேர்ந்து நடிச்ச நம்ம பாவா சாரா இருக்கட்டும் எல்லாரும் கூட இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும்? அப்படி எல்லாம் நாங்க எதுவும் பேசிக்க மாட்டோம். இவ்வளவு நல்ல பசங்களா? இல்ல எனக்கு தெரியும். நாங்க எப்பவுமே நல்ல பசங்க தான். ஃபீல்டுல மட்டும்தான் அராஜகம். நாங்க நேர்ல எப்பவுமே நல்ல பசங்க தான். சரி விடுங்க, இதுக்காங்கிட்ட நீங்க கேட்டாலும் சொல்ல மாட்டேங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் மனசை நீங்க வந்து புண்படுத்திட்டீங்க. சரி, ஹலோ ஹலோ டிஷ்யூ எப்படி இது பண்றது? சரி, நீங்க ஏதாவது சொல்லிருந்தீங்கன்னா இதெல்லாம் நான் அழுதுருக்க மாட்டேன் தெரியும். சரி சரி சரி, ஹலோ சொல்றேன். இப்ப வந்து நம்ம மூவி சீன்ஸ் நீங்க நடிச்சது டயலாக்லாம் அப்படியே இப்ப செஞ்சு காமிக்கிறீங்க இல்ல சொல்லி காமிக்கிறீங்க? வடிவேல் சார் படம் இது கருப்புசாமி குத்தக்காரன்னு ஒரு படம். என்ன பட்டி தோற என்ன 50 ரூபாய் தர, நான் ஒரு கோயிலுக்குள்ள போயிருந்தேன்னா கொலுசுனியா கூட வரும் தெரியுமில்ல அப்படிம்ப. அவர் வந்து 50 ரூபா, அப்ப பெரிய மண்டபம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வண்டி பெருசா இருக்கும் பரவாயில்லையா அப்படிம்பாரு. இல்ல சார் என்ன சொல்லுங்க அப்படிமா. அப்புறம் ரயில் வண்டி அப்படிம்பாரு. உடனே ஒரு மூத்தர சந்தில ஓடுவோம், கட 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 கடன்னு ஓடுவோம். அந்த படத்துல அந்த டைலாக் அதுக்கு 2 நாள் போய் உட்காந்துருந்தேன். ஷூட் இன்னைக்கு எடுக்கிறேன் நாளைக்கு எடுக்கிறேன், இன்னைக்கு எடுக்க நாளைக்கு எடுக்கிறேன், 2 நாள் உட்காந்துருந்தேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் சமீபத்தில் எங்க அப்பா அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் பார்த்தேன். எவ்வளோ ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இந்த சாங்கு நான் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் ரொம்ப மெய்மறந்தேன். காரணம், அவ்வளோ அருமையான லொக்கேஷனில் நல்ல ஒளிப்பதிவாளர், இந்த சின்ன பட்டாம்பூச்சி மாதிரி அந்த ஒரு அவ்வளோ பெரிய கிராண்டான ஒரு ஃபீல்டில் பாப்பா லக்ஷனா ரிஷி அவங்க ரொம்ப அற்புதமாக யதார்த்தமாக துளி கூட செயற்கையாக இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. அந்த எங்கள் அப்பா அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங்
நீங்கள் எல்லோரும் பாருங்கள். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு பாப்பா. பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு கலைஞராக இவங்க வருவாங்க அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதனால் நீங்கள் இந்த எங்கள் அப்பா அப்படிங்கிற இந்த ஆல்பம் சாங்கை பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். லக்ஷனா ரிஷிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். God, Jesus will bless you and your family more and more. Lakshana, thank you.